எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க, பென்ஸை தான் அடுத்த வார்டனா அப்பாயின்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அன்னைக்கு பைபிள் காலேஜில் இருக்கிற போஸ்டிங்லேயே ரொம்ப கெத்து போஸ்டிங்கிற மாதிரி, அது போஸ்டிங்லாம் ஒன்றுமே இல்லை, அதில் எல்லாம் நம்ம தேடி போக வேண்டியதில்லை. ஏன்னா நம்ம வந்து அந்த போஸ்டிங்கை கொடுத்து நம்மளை உட்காரெல்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் அதுக்காக ஆசைப்பட வேண்டியதில்லை. ஆனால் அன்னைக்கு இருந்ததுலேயே ரொம்ப அது கெத்தாக ஒரு மாதிரி, வார்டன் அப்படின்னாலே எல்லாருக்கும் பயம், வார்டன் அப்படின்னாலே எல்லாருமே அவரை இது பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. ஆனால் ஒரு வருஷம் முழுக்க வித்தியாசப்படுத்தப்பட்டு அந்த ஒரே நாளில் இல்லை அப்படின்னு சொல்லி தலைகீழான ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் எனக்கு அன்றைக்கு கட்டளையிட்டார். அந்த நாளை நான் அப்படியே அழுறேன், என்ன நடக்குதுன்னே தெரியல. இவ்வளவு நாள் குற்றப்படுத்திட்டு, இவ்வளவு நாள் மோசமான ஸ்டூடெண்ட் பேரை வாங்கிட்டு, இதுவரையிலும் எல்லாருமே திட்டுற இவெல்லாம் இருக்கவே கூடாதுன்னு நினைச்சேன். அப்படி நினைச்சிட்டு ஒரு நாள் அப்படி தலைகீழா மாறி நம்மளை வித்தியாசப்படுத்தி காண்பிக்கும் போது எவ்வளோ பெரிய மாற்றம்! அதுதாங்க அதிசயம். ஆண்டவருடைய பிள்ளைய 10 வருஷம் அவங்க கண்ணுக்கு முன்னாடி நீங்க ஒண்ணுமே செய்யாதது மாதிரி தான் தெரியும். 10 வருஷம் உங்களுக்கு ஒண்ணுமே நடக்காதது மாதிரி தான் தெரியும். ஆனா ஒரே வருஷத்துக்குள்ள, ஒரு மாசத்துக்குள்ள கர்த்தர் உங்களோட இருந்து உங்களை வித்தியாசப்படுத்தி, ஒரு சைன், ஒரு மனுஷன், ஒரு இடத்துல, ஒரு ராத்திரிக்குள்ள உங்களை யூட்டேனா திரும்ப பண்றதற்கு கர்த்தரால முடியும். ஆண்டவர் வித்தியாசப்படுத்துகிறவர், கர்த்தர் வித்தியாசப்படுத்துகிறவர். சோர்ந்து போகாதீங்க, மனசை தளர விடாதீங்க. இப்ப அவருடைய பார்வைக்கு நீங்க அப்படிதான் தெரிவிங்க. கர்த்தர் அதை உங்களுக்கு அனுமதிக்கிறார், அந்த பாதையை ஆண்டவர் உங்களுக்கு அனுமதிக்கிறார். உங்களுக்கு பார்த்தா கேவலமாக தான் அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு குறைவாக தான் தெரியும். கர்த்தர் உங்களை அப்படி தான் வச்சிருக்கிறார். வேதத்தில் கர்த்தர் பயன்படுத்தின அத்தனை பாத்திரங்களையும் கர்த்தர் அப்படி தான் கொண்டு வந்தார். அவங்க எல்லாருடைய பார்வைக்கும் மோசமாய் வித்தியாசமாக தெரிஞ்சாங்க, இவனை மாதிரிலாம் இருக்கவே கூடாதுன்னு வித்தியாசமாக தெரிஞ்சாங்க. ஆனால் கர்த்தர் திடீர்னு ஒரு நாள், அல்லேலூயா, யோசேப்புக்கு அழைப்பு வருது. அவன் சிறைச்சாலையிலிருந்து கொண்டு வரப்படுகிறான். 24 மணி நேரத்துக்குள்ள பார்வோனுக்கு முன்பாக நிற்க வச்சு அத்தனை ஜனங்களுக்கு முன்பாக வித்தியாசப்படுத்தி காண்பித்த கர்த்தர் இரக்கம் செய்வார். இந்த மாசம் இரக்கம் செய்வார். நீங்க போய் நிற்கிற இடத்துல அந்த அற்புதம் நடக்கும். நல்ல கைகளை தட்டி முழு பலத்தோடு, ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா, எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின நாளிலே, அந்த நாளிலே செய்தது போல நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன், அதிசயங்களை காண பண்ணுவேன், அதிசயங்களை காண பண்ணுவேன்.